வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 14வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா, நம்ம லீ அப்புறம் ஷியா 2 பேரும் சேர்ந்து லில்லி பண்ண மெசேஜுக்கு வந்து ரிப்ளை அனுப்பிட்டுருப்பாங்க. அப்போ லீ வந்து ரொம்ப ஓவராகவே மெசேஜ் அனுப்பிட்டுருப்பாரா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஷியா வந்து ஃபோனை கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவரும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது 2 பேரும் அந்த மாதிரி ஃபோன் பிடிங்க சண்டை போட்டுட்ருப்பாங்களே. அப்போ ரொம்ப க்ளோஸாக போயிடுவாங்க. அப்படி கொஞ்சம் க்ளோஸாக போகும் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஃபீலிங்ஸ் இருக்குது. இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். அடுத்து அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களால அடுத்து பார்க்கவே முடியாது. ரொம்ப அட்மாஸ்பியரே ஏன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே அசிஸ்டன்ட் வந்து ரிட்டன் வருவார். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சுல, அதை எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நம்ம 3 பேர் கேம்ஸ் விளாடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி கார்டு கேமே விளையாடலான்னு சொல்லிட்டு உட்காந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அசிஸ்டன்ட் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் நார்மலாகனா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேமில் ஃபுல்லாகவே ஜெயிக்கிறது யாருன்னா நம்ம ஷியா தான். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டாலேயும் சரி இல்லையாலேயும் சரி ஜெயிக்கவே முடியாது. போட்டோம் அவளே ஜெயிச்சதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே கேமை முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஜெயிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிகிட்டே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. அதான் ஜின்யாவை மீட் பண்ணுறதுக்காக காஃபி ஷாப்பில் தான் மீட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்ன பேசுவாங்க, நார்மலாக பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லில்லி வந்தால அந்த விஷயத்தை பற்றி வந்து ஷியா ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஜின்யா சொல்லுவாங்க, ஆமாம் இப்போ எப்படி லில்லி வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஃபேஷன்லன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பாளோ அப்படியே மாதிரி தான் நீ காலேஜ் டேஸில் இருந்தேன். அவளை பார்க்கும்போது உன்னோட காலேஜ் ஸ்டைலில் இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் ஆச்சு. ஆனால் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறதே இல்லை. ரொம்ப வந்து நீ வந்து இப்போ ரொம்ப கிளாஸியாக பண்ணாமல் ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக ஏண்டி ட்ரெஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ இதான் செட் ஆகிற மாதிரி தோணுதுன்னு இவ சொல்லும்போது, நீ வேறு நீ காலேஜ் சைடில் எவ்வளோ மாடலாக எவ்வளோ சூப்பராக இருப்ப தெரியுமா. அதில் நிறைய பேர் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் நான் வாங்க உன்னை ஃபாலோ பண்ணி மேரேஜ் பண்ண வரைக்கும் வந்துவேன். இப்போ பாரு அந்த வாங்க நீ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உன்னோட லைஃபே தலைகீழாக போச்சு. கொஞ்சம் கூட ஃபேஷனாக என்னன்னு தெரியாத மாதிரி மாறி வச்சுருக்க. இப்போ தான் அவன் லைஃப்பை விட்டு போய் தொலைஞ்சிட்டானே. இதுக்கு மேலாவது நிம்மதியாக இரு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நீ எப்படி என்ஜாய் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜின்னி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எத்தனை நாள் தான் சிங்கிளாக இருக்க போகிறேன், நான் வேணா உனக்கு பிளைண்ட் டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி விடவா, கொஞ்சம் பசங்க ஃபோட்டோஸ்னால் இருக்குது, நீ வேணால் பாரு, பிடிச்ச பையன் கூட டேட் போகும், கொஞ்சம் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஷியா வந்து, ஏண்டி யார்டி சூஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க, பார்க்கவே நல்லா இல்லை, அட்லீஸ்ட் லீ அளவாவது இருக்கலாம்ல, அந்தளவுக்கு கூட யாருமே இல்லை, இவங்கள போய் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன், இவங்கள பார்த்து ஹேண்ட்ஸமாகவே எனக்கு தரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ண நம்ம ஜின்னியா கேட்பாங்க, ஏன்னா லீ அளவுக்கா, அப்போ என்ன லீ மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்புறம் எதுக்குடி அவரை மாடலாக சொன்னேன்னு கேட்கும்போது, இல்லைப்பா சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கு எப்படி அவர் மேலே ஃபீலிங்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார் தெரியுமா, ரொம்ப அரகண்ட்டாக ரொம்ப சீன் போட்டுகிட்டே இருப்பார். அவர் மாதிரி ஆள் மேலேனா எனக்கு லவ்னா வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு யார் மேலேயும் லவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்னால் கிடையவே கிடையாது. என்னோடய கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. சரி நீ எத்தனை நாள் இதே கதையை சொல்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. நம்ம லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரா. ஆனால் அவரோட ரெஸ்ட் ரூம் வந்து அடைச்சி கிடக்கும். இப்போ என்ன பண்ணுறது, நமக்கு தான் எதுவும் க்ளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷியாவோட பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஷியா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயுமே அந்த அடப்பெல்லாம் எடுத்து விட்டுருப்பாங்க. எடுத்து விட்டது மட்டும் இல்லாமல் பிடிச்சி நம்ம லீ சத்தம் போட்டு விடுவாங்க. ஒரு சாதாரண பேசிக் நீட்ஸ் இது கூட உங்களுக்கு பண்ண தெரியாதா, இது கூட க்ளீன் பண்ண தெரியாமல் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விடுவாங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக கத்தி விடுவோம். பேசாமல் நான் வந்து மாதத்துக்கான காசில் வந்து 300 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி தரவா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். சரி போயிட்டு போகுது, இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ்னால விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷியாவும் விட்டுருவாங்க. அடுத்து காரில் போகலான்னு பார்த்தாங்கன்னா அவர் கார் ரிப்பேராக இருக்குமா, வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷியா கூட சேர்ந்து பஸ்ஸில் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அப்படி பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில்
வழியில் வந்து ஒரு ரோட் சைட் கடையில் வந்து ஸ்நாக்ஸ் நம்ம ஷியா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து லீ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி கடையிலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஹைஜீனாகவே சமைக்க மாட்டாங்க, எவ்வளோ ஜம்ஸ் இருக்கும் தெரியுமா, எவ்வளோ நம்ம ஹெல்த்துக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி லெக்சர் எடுக்க ஆரம்பிப்பாங்களா. இப்போ உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஷியா கேட்பாங்க. வேணான்னு சீன் போட்டுட்டு இருப்பாரா. ஆனால் நம்ம ஷியா சாப்பிடும்போது அவள் ரசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது, அது ஸ்மெல்லாம் அட்ராக்ட் பண்ணவும் கொஞ்சோண்டு வேணால் சாப்பிட்டு பார்க்குறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்பாரு. அது சூப்பராகவே இருக்குமா, செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாகவே சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பாரு கொஞ்சம் ஏற்றுக்கு முன்னாடி தான் எதுவுமே அலர்ஜின்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ இப்படி சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு நம்ம ஷியாவுக்கு இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், பஸ்ஸில் ஆஃபீஸ்க்கு போகணும்ல, அதனால் 2 பேரும் சேர்ந்து பஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது செம்மையாக கூட்டமாக இருக்குமா, அதனால் 2 பேர் ரொம்ப க்ளோஸாக பஸ்ஸில் நின்றுட்டுருப்பாங்க. அப்படி ரொம்ப க்ளோஸாக நிற்கும்போது ஒரு மாதிரி அக்வர்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணுறது, இந்த டாப்பிக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு போகிற வழி ஃபுல்லாகவே 2 பேரும் ஒருத்தர் ப்ளேம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் போயிட்டுருப்பாங்க. அடுத்து ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு லீ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ வந்து காலையிலேருந்து நம்ம ஷியா நம்மளை நிறைய கத்திட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறுப்பேற்றணுன்றதுக்காக எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கும், ஒரு பெரிய புக் தான், அதை வந்து வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஷியாவாக போய் அதை தூக்கிட்டு வருவாங்க. பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும், தூக்குறதுக்கு சிரமமாக இருக்குமா, கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஆஃபீஸ் ரூமில் இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாமே எப்படி அப்படின்னா, அந்த இவங்க ப்ரொஃபஷ்னலுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அட்வான்ஸ் நாலேஜஸ் அந்த எல்லா வெர்ஷன்ஸும் இருக்கும், எல்லாத்தையும் அவர் படிச்சுட்டு இருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஷியாவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிரும். வீட்டில் தான் ஒரு வேலை தரல அப்படின்னா ஆஃபீஸில் வந்து எல்லா வேலையும் பக்காவாக பண்ணுறாரு, இவ்வளோ புக் படிக்கிறாரு, இந்த புக்கெல்லாம் அவர் படிக்கிறனால தான் சக்ஸஸ் ஆகிருக்கார் போல இருக்கு. ஆனால் நம்மளும் இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், இதே புக்கை நம்மளும் வாங்கி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க புக்கு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி வாங்கிடுவாங்க. புக்ஸு வாங்கினது மட்டும் இல்லாமல் வீட்டில் இவருக்கும் நம்ம இதே புக்கை படிக்கணும்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக ப்ரௌன் ஷீட்னால் போட்டு கவர் பண்ணி வந்து பக்காவாக மறைச்சி வச்சுருவாங்க. இப்படி தான் கொஞ்ச நாள் வந்து போயிட்டுருக்கோமா, அதுக்குள்ளேயே சண்டே வந்துடும். சண்டே அப்படின்றப்ப வீக்கெண்ட் லீவ் தானே, அதனால் லீவ் நான் நினைப்பாரு அப்படின்னா நம்ம ஷியா சமைச்சு போடுவா, அதை வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஷியாவுக்கு வந்து தாங்கி கிட்டேருந்து கால் வரும். இந்த மாதிரி நம்மளோட மேனேஜர் இருக்காங்களே, டிபார்ட்மெண்ட் மேனேஜர், அவங்க வந்து படியிலேருந்து கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு கேட்கும்போது சரி ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லீ கிட்ட சொல்லுவாங்க. லீ நான் நினைப்பார் அப்படின்னா, இவ போகிறா அர்ஜென்ட்டுக்கு போகிறான்னா காசு நிறைய செலவாகும்னு சொல்லிட்டு கையில் கேஷாக கொடுத்துடலான்னு பார்ப்பாரு. ஆனால் அவர்கிட்ட கேஷ் இருக்காதா, பக்கத்து வீட்டு பையனுக்கு வந்து வீசாட்டில் அமௌண்ட் அனுப்பி விட்டு எனக்கு கொஞ்சம் கையில் காசாக கூறான்னு சொல்லிட்டு ஒரு 500 வாங்கி நம்ம ஹீரோயின் கையில் வந்து கொடுத்துடுவாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போய் அவங்களாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வருவாங்களா. வரும்போது சமைக்கிற தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து சமைக்கணும்னா தனியாலாம் சமைக்க முடியாது, அதனால் நம்ம லீயை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இந்தாங்க காயெல்லாம் வாஷ் பண்ணி கொடுங்க, கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வேலை சொல்லுவாங்களாம். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக அவர் வேலை பார்த்துட்ருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஷியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்பீடில் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை கழிச்சு கூட நம்ம இது எல்லாத்தையும் சாப்பிட்றலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேமா கட் பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக அப்படியே ஜோக் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வாங்க வந்து அவனோட பேரண்ட்ஸ் கூட வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, எப்படிப்பா இருக்குது உன்னோட அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ரெனோவேட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் பண்ணியாச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பான். இன்னும் வந்து இவன் வந்து ஷியா கூட பிரேக்கப் பண்ணது அவங்களுக்கு தெரியாத போல இருக்கு, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து தான் அங்கே லியா வரவு ஃபோனை கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம வாங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, நானே என் கையால் சமைச்சு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான். இதை பார்க்கும்போது அந்த லியா பொண்ணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் வந்து லவ் பண்ணது ஷியாவை தானே, அவளுக்கு கூட சமைச்சு கொடுக்கல, நமக்கு தான் சமைச்சு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக அந்த மாதிரி வந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து வாங்கோட அப்பா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார். அதில் என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட அம்மாவுக்கு வந்து கிட்னியை வந்து ட்ரான்ஸ்பிளேட் பண்ண சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணணுமா, இப்போ அதுக்கு நிறைய காசு தேவைப்படுதுப்பா, கொஞ்சம் அனுப்பி விட்றியா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருப்பாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது வாங்க வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் சிடுன்னு தான் போயிடுவான். இந்த டைம் பார்த்து அந்த லியா பொண்ணு கேட்கும், ஏன்னாச்சு யார் மெசேஜ், ஒருவேளை அந்த ஷியா தான் மெசேஜ் அனுப்புகிறாளா, நீ அதனால தான் மறைச்சியா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து எந்த கான்டாக்டுமே அவனுக்கு எனக்கும் கிடையாது, ஜஸ்ட் அப்பா தான் அனுப்புனாரு, ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை இவகிட்ட சொல்லாமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா லியா தான் கட்டுவாங்க. இப்போ வந்து வீக்கெண்ட்றதுனால ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும்ல, ஹீரோயின் அந்த வேலையை தான் அவருக்கு வந்து அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இவருக்கு வந்து இப்போ க்ளீன் பண்ணக்கூடாது, க்ளீன் பண்ணாமல் எஸ் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு பிளான் பண்ணுவார். பேசாமல் ஒன்று பண்ணிடலாம், ஷியா கிட்ட கரப்பாம்பூச்சின்னு சொல்லி ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு ஷியா கரப்பாம்பூச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் சொல்லவும் நம்ம ஷியா கரப்பாம்பூச்சினாவே பிடிக்காது. அதனால் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவர் ட்ரிக் பண்ணி ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால் வந்து சத்தம் போட்டு விடுவாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட வேலை போகிறதையும் நீங்கள் தான் பார்க்கணும், நான் ஒன்றும் உங்களுக்கு மெய்டு கிடையாது உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறதுக்கு. உங்களால் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்க முடிஞ்சால் இருங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் கத்தி விட்டு போயிடுவாங்க. அப்படி கத்தி விட்டு போயிட்டு அடுத்து வந்து நம்ம அடுத்த வேலை பார்க்கணும்ல அவங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இல்லையே என்ன பண்ணுவார் அப்படின்னா அடுத்து துணியெல்லாம் துவைக்க போடணும்னு சொல்லிட்டு ட்ரை க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போடுவார். எடுத்து போகிறதுல சாக்ஸை முதற்கொண்டு இருக்குமா, இதெல்லாம் ஷியா பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ட்ரை க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லுவாரா. எங்க அதுக்குன்னு ஷாக்ஸ் முதற்கண்டா போடுவீங்க, வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குல்ல அது யூஸ் பண்ண வேண்டியதானே, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லவும் நம்ம ஷியாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த துணியை வந்து மிஷினில் போடணும், அதாவது எதோட மிக்ஸ் பண்ணி போடணும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாதுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாஷிங் பவுடர் போட்டால் போதும், தண்ணி இந்த அளவுக்கு விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வெளியில் வந்து போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், பார்த்து வாஷ் பண்ணிவிடுங்க, நீங்கள் போட்டிருக்கதெல்லாம் பார்க்க டிசைனர் கிளாத் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரிஜினல் மாதிரி தரல, ஃபேக் தானே, அதே மாதிரி ஃபேக்காக இதுக்கு தான் ஹை குவாலிட்டி ட்ரெஸ் வாங்கி போகிறீங்களோ தரல அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து வெளியில் கடைக்கு போவாங்க. கடைக்கு போயிட்டு வந்து வீட்டில் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம வெளியே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வீடை ஃபுல்லாக வெள்ளைக்காடாக மாற்றி வச்சுருப்பாரு. துணி துவைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருப்பார், அதை வந்து பிடுங்கிட்டு போயிருக்கும் போல இருக்குது, அதனால் வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி மாறிடுச்சா, அந்த லிவிங் ரூம் வரைக்கும் தண்ணி வந்திருக்கும். அதை வந்து இவர் என்ன பண்ணுவார்னா வேக்கம் கிளீனர் போட்டு கழுவிட்டு இருப்பாரா. இதெல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வந்து நம்ம ஷியா பார்த்து கடுப்பாயிருவாங்க. நான் என்ன சொல்லிட்டு போனேன், தெளிவாக தானே சொல்லிட்டு போனேன், போயிட்டு வரதுக்குள்ளே இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வைப்பாங்க. க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு மேற்பட்டு இங்கே இருக்க வேணாம், வீட்டை காலி பண்ணி போங்கன்னு சொல்லும்போது ப்ளீஸ் எனக்கு காலி பண்ணனா சொல்லாத, இதுக்குன்னா ரிப்பேர் பண்ண வேண்டிய காசுனா இருக்கும்ல, அந்த காசு கூட வந்து நெக்ஸ்ட் மந்த் ரெண்டோட சேர்த்து கொடுத்துட்றேன், ப்ராமிஸ் என்னை வீட்டை விட துரத்தி விடாதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் நான் வீட்டில் மேனேஜ் பண்ண முடியாது, ஒரு பேசிக் நீட்ஸ் கூட தெரியல, உங்களை வச்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லும்போது தெரியாமல் நான் இல்லை எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பார். இந்த மாதிரி சின்ன வயசில் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்களே, அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் இடையில சண்டை ஆகிப்போச்சு, ஆனால் அவ்வளோக்கா பேசிக்க மாட்டோம், ஆனால் எங்கள் வீட்டில் எப்பயும் தனியாக தான் நான் இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து ஃபேமிலியில தான் பண்ணணும் அதான் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே கற்றுக் கொடுக்கல, அதனால தான் எனக்கு எதுவுமே தெரில, நீ கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாவமாக பேசுவோம். நம்ம ஷியாவும் மனசறிஞ்சு போயிடுவாங்க. சரி நீங்கள் இங்கே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வீட்டில் வந்து என்னென்ன பண்ணணுன்ற சொல்லித்தரேன், ஆனால் சொல்லித்தந்து நீங்கள் கற்றுக்கிற ஆள் கிடையாது, பேசாமல் ஒன்று பண்ணலாம், நானே உங்களுக்கு வேலையெல்லாம் பண்ணித்தரேன், ஆனால் இந்த வேலைனா பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேற்பட்டு நம்ம லீக்கை வந்து ஷியா சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு காசு, பாத்திரம் விளக்கி வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காசு, அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் துவச்சி கொடுக்குறது தனி காசு, ரூம் க்ளீன் பண்ணி கொடுக்குறது தனி காசுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு எல்லாமே கேஷாக தான் எனக்கு வேணும், நீ இங்கே வீசாட்லனா ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு பிகி பேங்க் வந்து நம்ம ஷியா வந்து சின்ன வயசுலேருந்தே வச்சுருப்பாங்க போல இருக்கு, அது கொண்டு வந்து கொடுப்பாங்க, இதுக்குள்ளே தான் இந்த காசெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது நம்ம லீக்கு வந்து அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு உண்டியல் இருந்த மாதிரி தெரியும் போல இருக்கு, அதை வந்து நினச்சி பார்ப்பாரு. ஒருவேளை இவங்க சின்ன வயசுலேயே மீட் பண்ணியிருப்பாங்களோ, இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கான திங்ஸ் எதுவுமே நமக்கு இன்னும் டீட்டெயிலாக காட்டலாம், ஒருவேளை இருந்தால் பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்களா, அது ஜார்க்குள்ளே தான் நீங்கள் ஒரு தடவை எனக்கு வேலை செய்யும்போது காசு போடணும், நான் காசு சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூல்ஸ் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் நம்ம ஷியா சமைச்சு கொடுத்துருப்பாங்க, ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது கூடவே சேர்த்து துணியெல்லாம் துவைச்சி கொடுக்க போகிறாங்களே, அதெல்லாம் சேர்த்து மொத்தம் 70 காசு ஆகுது, அதை எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடுவார். இது மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் வீட்டில் வந்து வேலை பார்க்கணுமோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் 2 பேர் இப்போயே ஷேர் பண்ணி செய்கிறதுக்கு வந்து பிளானிங்னா பக்காவாக போட்டு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜினியா இருக்காங்களே, அவனோட பாய் ஃப்ரெண்ட் கம்பெனி தான் காட்டுறாங்க. அது ஆல்ரெடி நம்ம எஸ்கச் குரூப்போட தான் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 3 வருஷமாக அது லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கிறதுனால இது வரைக்கும் எஸ்கச் குரூப் வந்து ஃபண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கே பெரிய இஷ்யூ வந்திருக்கு, அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றதுனால
இப்போ வந்து நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இன்சார்ஜாக இருக்கிறது யார், லியா தானே. அந்த பொண்ணு வந்து முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஷின்யாவோட பாய் ஃப்ரெண்ட் கம்பெனியை வந்து தன்னோட கம்பெனிலேருந்து வந்து தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதனால் ஏன் இப்படி பண்ணாங்க, இது நாள் வரைக்கும் பண்ணாமல் ஏன் திடீர்னு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது புதுசாக இன்சார்ஜ் எடுத்திருக்கிறது லியான்ற பொண்ணு, அந்த பொண்ணை தான் கேட்கணும்னு சொல்லவும் டேரெக்டாக போய் அவங்கள கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து உங்கள் கம்பெனியோட தான் டைப் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ லாஸ்ட்டாக எங்களை போகணுன்னு சொன்னீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணால் கொஞ்சம் டைம் தரேன், அந்த டயத்துக்குள்ளே இன்வெஸ்டர் புதுசாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி வந்து இருக்கும், இல்லாட்டி கம்பெனி க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. இப்போ உங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஏதாவது இன்வெஸ்டர் தேடி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அடுத்து கொண்டுட்டு போகணும், இல்லாட்டி அவங்களோட கம்பெனி க்ளோஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குது. அடுத்து என்ன ஆக போகுது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினால் பெரிய இஷ்யூ பின்னாடி வருமா அப்படின்றது எல்லாமே அடுத்து வர எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.